அடிக்கிறது இல்ல ஸ்கின் டேன் ஆயிடுச்சுன்னு டீடானிங்காக லெமன் போடுறது, ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்றதுன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சம்மர்ல யூவி எக்ஸ்போஷர் அதிகமா தான் இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கரெக்டா இல்லைன்னா நம்மளோட பாடியே ப்ரொடெக்ஷனுக்காக மெலனினை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். இதைதான் டேனிங்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே டேனிங் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா நீங்க சன்ஸ்கிரீன் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு டேனிங்னால பிக்மெண்டேஷன் வந்துருச்சுன்னு அது போறதுக்காக லெமன் தேய்க்கிறது இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஹேக்ஸ் பண்ணீங்கன்னா இதுல பிக்மெண்டேஷன் இன்னும் அதிகமா தான் ஆகும். உங்களுக்கு டேனிங் இருந்துச்சுன்னா அதுவே 2 டேஸ்ல இருந்து 2 வீக்ஸ்க்குள்ள சரியாகிடும். அந்த டைம்ல நீங்க சன்ஸ்கிரீன் கரெக்டா ஸ்கிப் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கின்னுக்கு ஜென்டல் கிளென்சிங் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் மட்டுமே போதும். 2 வீக்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பெர்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மைல்டா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே பெஸ்ட் டீடானிங் ஆன்டி டேனிங் ட்ரீட்மெண்ட் அந்த சன்ஸ்கிரீன் மட்டும்தான். உங்களுக்கு டேனிங் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்காக உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க.